ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயு ஆரி ஒர்க். மேலே இருக்க நார்மல் லீஃப் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. இப்போ நம்ம இந்த லீஃப் பார்க்க போகிறோம். நார்மலாக எந்த ஒரு ஸ்டஃப்மே வைக்காமல் எம்போஸ்டு லீஃப் இதுதான். பக்கத்தில் அதே மாதிரி இன்னொரு லீஃப் வரைஞ்சிக்கிறேன். நார்மல் ஆரி நீடில் சில்க் த்ரெட் டபுளாக எடுத்திருக்கேன். இப்போது நாட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை டாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச்சு, திரும்ப அதுக்கு மேலே பண்ணிவிட்டு த்ரெட்டை ரிவர்ஸில் இழுக்கிறேன். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ரிவர்ஸ்லாம் இழுக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த நூல் சிக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் கண்டினியூஸாக பண்ண ஆரம்பித்த உடனேவே உங்களுக்கு இது ஈஸியாக வந்துடும். மொத்தமாக அந்த லீஃபில் இருக்க எல்லா ஸ்டிச்சுமே டாப் டு பாட்டம் ரிவர்ஸில் இழுக்கிறது தான். ஸோ இது எப்படி இருக்கும்னா நிறையா ஸ்டிச்சஸ் க்ரியேட் ஆகி நல்ல எம்போஸ்டு லுக்கு கொடுக்கும். இது பார்க்குறதுக்கு நீங்கள் ரொம்ப அழட்டிக்காமல் நீங்கள் ஒரு எம்போஸ்டு லீஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளே ஒரு ஜர்தோசி வச்சு அதுக்கப்புறம் எம்போஸ் பண்ணி உள்ள பைப்பிங் த்ரெட் வச்சு அதுக்கப்புறம் எம்போஸ் பண்ணி இவ்வளோலாம் கஷ்டப்பட தேவையில்ல. நார்மல் ஸ்டிச்சிங்லேயே எம்போஸ்டு லுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி லீஃப் போடும்போது கிடச்சிடும். ப்ளஸ் உங்களுக்கு அந்த சென்டரில் இருக்க அந்த கேப் வர மாதிரியும் போடலாம். லெஃப்ட் அண்ட் ரைட் போட்டிங்கன்னா அது வராமையும் போடலாம். இப்போது சிம்பிளாக நான் இதை ரொம்ப அழகாக எல்லா விதமான ஒர்க்குக்குமே மேட்ச் பண்ணுற மாதிரி நான் சென்டரில் அந்த ஸ்பேஸோடு பண்ணியிருக்கேன். சென்டரில் ஜர்தோஷி வச்சு ஒரு லைன் மாதிரி போட்டிங்கனாலும் அழகாக தான் இருக்கும். நான் பீட்ஸ் வச்சா அழகாக இருக்கும்னு சொல்லி பீட்ஸ் வச்சு காட்டியிருக்கேன். எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ஒர்க்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ரைட் சைடு ஈஸியாக வந்துடும். லெஃப்ட் சைடு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் இருந்தாலும் உங்களுக்கு இந்த கேமராவை சைடில் வச்சு லெஃப்ட் சைடும் பண்ணி காட்டியிருக்கேன். நம்ம யூஸ்வலாக பண்ண அந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடுங்கிற டிஃப்ரென்ஸ் புரியாத அளவுக்கு நமக்கு ஸ்டிச்சஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங் எப்போவுமே நீங்கள் எதோ ஒன்று பழகும் போதுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக முடித்து கீழே ஒரு நாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அந்த அவுட் சைடு பண்ணணும். ஏன்னா நீங்கள் இந்த குத்தி எடுக்கிற அந்த லைட்டாக ஒரு ஓட்டை தெரியும்ல. ஸோ அதை இந்த பீட்ஸ் வச்சு கவர் பண்ணும்போது லீஃப் நல்லா ஃபுல் ஃப்ளெஜ்டாக அழகாக தெரியும். நாட் பண்ணிட்டேன். இப்போது பீட்ஸ் வைக்கிறேன். 2 பீடாக தான் வைக்கிறேன். நீங்கள் சிங்கிள் பீடோ இல்லை 2 பீடோ வச்சா மட்டும்தான் அந்த லீஃபோட அவுட்லைன் அழகாக நீங்கள் போட்டிருக்க இடத்துல உட்காரும். 3 பீடு வச்சிங்கன்னா கொஞ்சம் லூஸ் விழுந்துடுற மாதிரி தெரியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் லீஃபோட எட்ஜில் எக்ஸ்ட்ரா ஒரு பீடு வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 லாக், ஃப்ரண்ட்டில் ஒரு லாக்கு, பேக்கில் ஒரு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ரைட் சைடில் பீட்ஸ் வச்சிங்கன்னா தான் அந்த எட்ஜு நல்லா ஷார்ப்பாக தெரியும். செயின் ஸ்டிச்லேருந்து இந்த மாதிரி நிறைய ஆரி ஒர்க் வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிருக்கு. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் வர எல்லா வீடியோஸும் அதில் இருக்க லைன்லேயே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஆரி ஒர்க் கற்றுக்கலாம். ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுதான் அந்த லீஃபு. இந்த லீஃப் நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.